சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர்கள் அனைவரும் கூண்டோடு சிறைக்கு செல்கிறார்களா? ஏனென்றால் திமுகவின் அமைச்சர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. விசாரணையின் முடிவில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அமைச்சர்களுக்கு எதிராக தீர்ப்புகளை வழங்கினால் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவின் ஆட்சி கலைக்கப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மீண்டும் ஒரு சந்தேகத்தை நீதிபதி எழுப்பியுள்ளார். மீண்டும் மீண்டும் குற்றவாளியாக சொத்துக்களில் ஊழலை செய்யக்கூடிய வகையிலும் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை சேகரிக்கக்கூடிய வகையிலும் அமைச்சர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் எப்படி 4 முறை 3 முறை 5 முறை என்று தொடர்ச்சியாக வெற்றியடைகிறார்கள்? இது மக்கள் செய்த தவறுதான் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருவர் தவறு செய்கிறார் என்று நேரடியாக தெரிகிறது என்றால் அவர்களை தோல்வியடைய வைப்பதுதான் மனிதகுலத்தின் மாண்பு. ஏனென்றால் மக்களின் வரிப்பணம்தான் இவர்களது தனிப்பட்ட சொத்தாக மாறுகிறது. ஒரு அரசு ஊழியர் லஞ்சம் வாங்கினாலோ அல்லது தவறான வழியில் சென்றாலோ அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அந்த நடவடிக்கை உறுதி செய்யப்பட்டால் அவரது வேலையும் பறிபோகிறது. மேலும் அந்த நடவடிக்கை அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் சரியாகும் வரை அவர் அந்த பணியில் ஈடுபடவும் முடியாது. அரசு ஊழியருக்கே இப்படி என்றால் அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் மட்டும் ஊழல் மற்றும் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை சேகரித்து வருவது அவர்கள் மீது தவறுகள் என்றால் அந்த வாய்ப்பை உருவாக்கக்கூடிய மக்களுக்கும் அதேபோல்தான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்கேற்ப நீதிபதி பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்திலேயே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் ஒரு தொகுதியில் வேட்பாளராக யார் வேண்டுமானாலும் நிற்கலாம். ஜனநாயக கடமை என்பது வேட்பாளராக பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் நிற்கலாம். ஆனால் ஓட்டு போடக்கூடிய உரிமையுள்ள நபர்கள் சரியானவர்களை தேர்வு செய்தால் இந்த குலப்படி வருமா என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறியாக அமைந்துள்ளது. 5 ஆண்டுகளிலேயே ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்பதை பார்த்து கொள்ள முடிகிறது. 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் என்று தொடர்ச்சியாக வெற்றியடையக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு எப்படி நீங்கள் வாய்ப்புகளை கொடுக்கிறீர்கள்? அவர்கள் செய்த ஊழலுக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக பங்கிருக்கிறது. உங்களது வரிப்பணம் தான் பறிபோகிறது என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கில் முக்கிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய துரைமுருகன், KN நேரு, பொன்முடிகள் போன்ற மிக முக்கியமான அமைச்சர்கள் நேரடியாக ஆஜராகாத காரணத்தினால் தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை இவர்களுக்கெல்லாம் தண்டனை வழங்க வேண்டும் என்றால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.